அப்படின்னா தூங்கும் போது எந்த நாமரூபங்களும் தெரியாததுனாலே, திருஷ்ய பதார்த்தம் தெரியாததுனாலே, தரிசனங்கிற பிரவருத்தி இல்லாததுனாலே, திரஷ்டாமட்டிலும் மிச்சமா இருக்கிறதுனாலே, மேனே அசந்த விவாத்மானம் சுத்த சக்தி அசுப்தது இருக்கு. இது உபனிஷத்துக்கு பாஷ்யமா இருக்கிறதுனாலே சொல்றேன். சங்கர பாஷ்யம்னா பாஷ்ய பந்திகளை சொல்றது இல்லையோ, அதுபோல பாகவதமே உபனிஷத்துக்கு பாஷ்யமா இருக்கு. பாஷ்யமா இருக்கிறதுனாலே அந்த ஸ்லோகங்களை சொல்றேன். சுத்த சக்தியே, சக்தியே இல்லாததில்லை பிரம்மம். அந்த சக்தி பரமாத்மாவில லயமா இருக்கு. லயமா இருக்கிறதுனாலே பரமாத்மா ஒன்றே மிச்சப்பட்டிருக்கு. சுத்த சக்தி, அசுப்தது இருக்கு. அப்போ அசுப்த சத்துனா பரமாத்மா சூன்யமாயிடல, அசுப்தது இருக்கு. அது தூங்கல. தூங்காதபடியா இந்த அவ்யக்தத்துக்கும் சாட்சியா இருக்கு. வியக்தமான பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவா இருக்கு, அவ்யக்தமான பிரகிருதிக்கு சாட்சியாக இருக்கு. அதனாலே அசுப்தம் இருக்கு. எப்போ அது சாட்சியோ சுத்த சக்தியோ தன்னுடைய சக்தியை தன்னிடத்துல லயிக்கும்படி பண்ணிருக்கோ, தன்னுடைய சக்தியை தான் பிரகடனம் பண்ணும்படியும் அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு இல்லையா? சாமர்த்தியம் இருக்கும். அது எல்லாத்தையும் தன்னிடத்துல அடக்கேண்டி கம்முன்னு இருக்கும். எல்லாத்தையும் தன்னிடத்திலே இருந்து அது வெளிப்படும். வெளிப்படுத்துற காலம் சிருஷ்டி, தன்னிடத்துல அடக்கின்ற காலம் பிரளயம். சிருஷ்டி பிரளயம் இது ரெண்டையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இந்த பரமாத்மா அவனுடையது. அப்ப அந்த பரமாத்மா இப்ப ஜீவாத்மாவுக்கும் சிருஷ்டி லயம் இருக்கு. எப்போ அப்படின்னா தூக்கம் வந்துடுத்தோம். தூக்கம் வந்துடுத்தோம்னா எல்லாம் ஹிருதயத்திலேயே பிரளயம் ஆயிடும். ஜீவன் மட்டும் ஹம்மன் காலமே ஜாகிரத அவஸ்தை வரும்போது எல்லாம் சிருஷ்டி ஆகிறது. இப்படி ஜீவனிடத்திலேயே சிருஷ்டியும் லயமும் இருக்கு. லயம்தான் சுஷுப்தி, சிருஷ்டி தான் ஜாகரணம். சுஷுப்தி ஜாகரணம், சுஷுப்தி ஜாகரணம், சுஷுப்தி ஜாகரணம் ஜீவனிடத்துல இருந்துட்டே அனாதி காலமா இருக்கு. அனந்த காலம் இருக்க போறது. அனாதி காலம் அனந்த காலம் இருக்கக்கூடியதான ஜீவனோ அனந்த கோடி பேர்கள். இந்த அனந்த கோடி ஜீவன் எப்படி சுஷுப்தினாலையும் ஜாகிரத்தினாலையும் மறுபடியும் ஜகத்தை ஜாகிரத வரும்போது தனக்கு தானே சிருஷ்டி பண்ணிட்டு ஜகத்தை பார்க்கிறான், சுஷுப்தி வரும்போது ஜகத்தை லயிச்சு படுத்துக்கிறானோ, இதுபோல அனந்த கோட்டி ஜீவன் இருக்கானோ, அதுபோல அனந்த கோட்டி ஈஸ்வரன் இருக்கலாம் இல்லையா? அனந்த கோட்டி ஈஸ்வரன் இருக்கலாம் இல்லையா? அந்த ஈஸ்வரன் கண்ணை மூடும்போது ஜகத்து லயமாயிடுது, கண்ணை திறக்கும் பொழுது ஜகத்து சிருஷ்டி ஆகிறது. இல்ல அனந்த கோட்டி ஜகத்துக்கு அனந்த கோட்டி ஈஸ்வரன் இருக்கலாம் இல்லையா? அப்படி நினைச்சிரோமே, அப்படி நினைச்சிட போறோமே அப்படிங்கிறதுக்காக நாண்ய கிஞ்சன மிஷத்து அந்நதி கிஞ்சன. அதுபோல தனிப்பட்ட ஒரு பிரம்மம் இல்ல. ஒரு பிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான். ஜீவன் மட்டும் ஏன் நானா ஜீவனாக இருக்கான் அப்படின்னா நானா உபாதி இருக்கிறதுனால. பரமாத்மாவுக்கு அந்த உபாதி இல்லாததுனாலே ஒரே பரமாத்மா தான். ஜீவனும் ஒரே பரமாத்மா தான். ஆனால் சோபாதிகனா இருக்கிறதுனாலே ஆனா ஜீவன் இருக்கிறது போல இருக்க. பரமாத்மா மிஷத், அவன் ஒரே கர்த்தா. அந்த ஒரே கர்த்தா சஈக்ஷத பார்க்கிறார். என்ன பார்க்கிறான்? லோகான்னு சுஜா. இப்பதான் புதுசா சிருஷ்டிக்க போறாரா? புதுசா சிருஷ்டிக்க போறாருன்னா லோகான். எப்போதுமே சூன்யத்தை சிருஷ்டிக்க முடியாது. அதனாலதான் அவ்யக்தம்ங்கிறோம். நம்ம சூன்யத்தை மூலம்னு சொல்றது இல்ல, அவ்யக்தம். ஏன் அப்படின்னா ராத்திரி ஆகமே எல்லாம் அவ்யக்தமா, அகராகமே மறுபடியும் வியக்தமார் என்று கீதையில சொல்றாரு இல்லையா? அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரதான்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்ற காலத்துல சொல்ற. அவ்யக்தமாகும் வியக்தமாகும். வியக்தமாயிட்டா பிரபஞ்சம், அவ்யக்தமாயிட்டா பிரகிருதி. அவ்யக்தமாகும் வியக்தமாகும், அவ்யக்தமாகும் வியக்தமாகும். அப்படிங்கும் பொழுது பூர்வத்துல வியக்தமாயிருந்ததான் இப்ப மறுபடியும் சிருஷ்டி பண்ண. சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வமகல்பை. சூரியன் சந்திரனை மட்டும்தானா? திவஞ்ச பிருத்திவீம் சாந்தரிக்ஷமதோ சுவா. வர்க்கம் உள்விட அந்தரிக்ஷம் உள்விட எல்லாம் ஏற்கனவே இருந்ததையே சிருஷ்டி பண்றதுனால அது எல்லாம் எப்படி ஒரு ஸ்திரீ தூங்கி விட்டு காலமே வேண்டியது மறுபடியும் தோசை வாக்கலாமா? ஏன்னா தோசைன்னு ஒண்ணு இருக்கு. நேற்றுக்கு வார்த்தை இல்ல, இன்னைக்கு மறுபடியும் வாக்கலாம். அதே பிராக்டிஸ்.
இப்படியே காலமே எழுந்து இட்லி பண்றது, காலமே பண்றது இட்லி பண்றது, காலமே இட்லி பண்றதுன்னு எப்படி பிராக்டிஸ். இப்ப பூர்வமே இருந்த இட்லி தானா? இல்ல இல்ல, பழைய இட்லி, இது புது இட்லி. அப்ப இட்லிங்கிற வஸ்து என்னன்னா, இட்லிங்கிற ஸ்வரூபம் அனாதிகாலமா இருக்கு. இட்லிங்கிற ரூபம் அன்னைக்கு தயார் பண்றது, அன்னைக்கு தயார். அப்ப இல்லாத வஸ்துவை ஏதாவது இன்னைக்கு பண்ணேன்னா பண்ணவே முடியாது, இன்னைக்கு பண்ணவே முடியாது. இட்லி சட்னி உள்பட அனாதிகாலமா இருக்கு, அனந்த காலமா இருக்க. பார்க்கும்போது சாப்பிட்டுட்டா அது இல்லைங்கிறோம், மறுபடியும் பண்ணினா அது சிருஷ்டி ஆயிடுதுங்கிறோம். ஆனா தத்துவம் ஒண்ணுதான், சூட்சமா இருக்கிறது இருந்துட்டே இருக்கு. மறுபடியும் சிருஷ்டி பண்றான், மறுபடியும் மறையிறது, மறுபடியும் சிருஷ்டி பண்றாங்கிறதுனால இப்ப என்னன்னா, நான் மறுபடியும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவோமா? இப்ப பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுமா அப்படிங்கும் பொழுது பிரபஞ்சம் இருக்கணும் இல்லையா? குடம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொயவன் நினைச்சானா, குடம்ங்கிறது ஒண்ணு உண்டு, அதை இவன் பண்ண போறான். அப்போ சூன்யத்தை பண்ண முடியாது. என்றைக்குமே இல்லாதது தான், இல்லாததை சிருஷ்டிச்சிட முடியாது ஈஸ்வரனே. ஆனாலும் கூட இல்லாததுதான். எது பாவ வஸ்துவோ அதைத்தான் படைக்க முடியுமே தவிர அபாவ வஸ்துவை படைக்க முடியாது. பாவ வஸ்துக்கு வியக்த நிலை, அதை படைச்சுட்டால் வியக்தமான நிலை, படைக்காது போனால் அவ்வியக்தமான நிலை. இது கொயவன் கடம் பண்றது போல, கடம் பண்ணணும்னு இந்த கொயவன் நினைக்கும் பொழுது அப்ப எப்படி இருக்குனால் அவ்வியக்தமா இருக்கு, பண்ணி வச்சுட்டான் வியக்தமாயிடும். இந்த வியக்தமாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ரூபம் எங்க இருந்தது? அவன் மனசுல இருந்தது, அவன் மனசுல பிளான் போட்டதையே அவன் வெளியில பண்ணி காமிச்சுட்டான். அதுபோல ஈஸ்வரன் பிரபஞ்சத்தை மனசுல வச்சிருக்கார், பிரபஞ்சத்துல மனசுல வச்சுண்டு இவ்வளவு பெரிய அனந்த கோட்டி நாம ரூபங்களை, எவ்வளவு நகரங்கள், எவ்வளவு கிராமங்கள், எவ்வளவு தீபங்கள், எவ்வளவு லோகங்கள், எல்லாத்தையும் நினைக்கிறதுனால்தானே அவர் ஈஸ்வரன். இவ்வளவையும் மனசுல வச்சுட்டாங்க. லோகங்கள் பகுவசமா, இங்க லோகம் சிருஷ்டி பண்ணுவீங்க, லோகான்னு சிருஜாயிதி, உலகங்களை சிருஷ்டி பண்ணிவிட்டார். இச்சா மாத்திரம் பிரபு சிருஷ்டி. அதனால அடுத்த வாக்கிய இமான் லோகான் அசிருஜத, அடுத்த வாக்கியம் பண்ணலாமான்னு பார்த்தார்ல கொஞ்சம் டைம். நேற்று உபன்யாசத்துல முடிச்சு விட்டு இன்னைக்கு காலமே மறுபடியும் லோகான் அசிருஜத்தேன்னு சொன்னா கொஞ்சம் கேப். இந்த கேப்பே இல்லை அப்படின்னா, கேப் உனக்கு தான் வேணும். ஈஸ்வரனுக்கு இது வரேன், கொஞ்சம் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் பண்ணிட்டு வரேங்கிற அவகாசம் தேவையில்லாததுனால அடுத்த வாக்கியம் சொல்றது சைமான் லோகான் அசிருஜத, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி 3 விதமாக சிருஷ்டி பண்ணாரா. அம்பா மரீச்சிர் மரமாபோ தோ அம்பகா அதஹ அம்பகா பரேண திவம் தியவு பிரதிஷ்டாந்தரிக்ஷம் மரீச்சயः பிருத்திவி மரோயா அதஸ்தாத்தா ஆபஹா. 3 விதமாக சிருஷ்டி பண்ணினார் இந்த லோகங்களை. எப்படி அப்படின்னா, மரீச்சி மரம் ஆபஹா அப்படின்னு 3 விதமாக சிருஷ்டி பண்ணினார். மரீச்சின்னு ஒரு சிருஷ்டி, மரம்னு ஒரு சிருஷ்டி, ஆபகான்னு ஒரு சிருஷ்டி, 3ஆக பிரிச்சார். இல்ல மரீச்சி அப்படின்னா சத்தியலோக பரியந்த 3 லோக ஸ்வர்க்கம் வரையிலும் ஒரு பாகம். ஸ்வர்க்கத்துக்கு மேல பிராணாயாமத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்வர்க்கத்துக்கு மேல உள்ளது புதகா சுதகா, அப்புறம் தபோலோகம், நகர்லோகம், ஜனலோகம், சத்தியலோகம், இதுகெல்லாம் மரீச்சி. அதை சொல்றது திவம் ஜவ் பிரதிஷ்டாம் அந்தரிக்ஷம் மரீச்சயா, இது எல்லாம் மரீச்சி. ஏன்னா மரீச்சன்னு சொல்லுவானேனா, மரீச்சனா ஒளிமயமான லோகங்கள், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் எல்லாம் ஒளிமயமான லோகமாக இருக்கிறதுனால மரீச்சயா. மரம்னா என்ன? பிருத்திவிக்கு ஏன் மரம்னா மரணம், ஜாதஸ்ரீ திருவோ மிருத்திகு, அதனால்தானே பிருத்திவியில மிருத்துன்னே பேர். அதுக்கு பிருத்திவிக்கு மிருத்துன்னே பெயர். பிருத்திவியில இருக்கிறவங்களுக்கு மர்த்தியன் அப்படின்னே பெயர். மர்த்தியனுக்கு மரணமே லட்சணம். அதனால மரணலோகம் இது. பிருத்திவி மரக, இதுக்கு அதஸ்தாது ஆபக, அத்ய பிருத்திவி அப்படின்னு சொன்னதுனால இதுக்கு காரணமா இருக்கக்கூடியது ஆபகா, கீழ் லோகங்கள்.
சுதல விதல மகாதலம்னு கீழே சொல்லிட்டு போகக்கூடிய லோகங்கள்லாம் அப்புமயமா இருக்கு, ஆபகான் இருக்கு. இப்படி 3 விதமாக சிருஷ்டி பண்ணினார். அப்படி 2 விதமாவும் சொல்றது உண்டு, 3 விதமாக சொல்லியிருக்கு. இங்க 2 விதம் என்னன்னா 3 லோகம், அதுக்கு மேல உள்ள லோகம். ஆக 7 லோகங்கள் இல்லையா, 14 லோகம். 7 14 லோகங்கிற சுதலம் அதலம்